நான் டாக்டர் வெங்கடேஷ் குமார், சீனியர் கன்சல்டன்ட் ஸ்பைன் சர்ஜன், ஏஷியன் ஆர்த்தோபெடிக் இன்ஸ்டியூட், சிம்ஸ் ஹாஸ்பிட்டல். ஸோ ஒரு 84 வயது பேஷண்ட் ஒருத்தாங்க எங்ககிட்ட பேக் பெயின் அண்ட் ஒரு 4-5 அடி கூட 4-5 ஸ்டெப்ஸ் கூட நடக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தாங்க. நிறைய ட்ரீட்மெண்ட் ட்ரை பண்ணாங்க, எதுவும் ஒர்க் ஆகலை அப்படின்னு வந்தப்போ அவங்கள நம்ம அவங்கள எக்ஸாமின் பண்ணி பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து சிவியர் நரம்பு அழுத்தம் இருந்தது. ஸோ அதை ரிலீஸ் பண்ணணும். அதை யூஸ்வலாக எப்படி அவருக்கு முதுகில் அந்த ஸ்கோலியோசிஸ் டிஃபார்மிட்டியும் மல்டிபிள் லெவலில் வந்து நரம்பு அழுத்தம் இருந்ததுனால எல்லோரும் ஓப்பன் சர்ஜரி வந்து சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. பட் அவருக்கு பேஸ் மேக்கரும் பைபாஸ் சர்ஜரியும் பண்ணியிருந்ததுனால நிறையா அனஸ்தீசியா அண்ட் கார்டியாக் ரிஸ்க் இருக்கிறதுனால நம்ம வந்து ஒரு 8 மில்லிமீட்டர் ஹோலில் வந்து ஒரு தொலைவில் வந்து ஒரு எண்டோஸ்கோபிக் சர்ஜரி, கீஹோல் சர்ஜரி வித் பிளட் லாஸ் இல்லாமல், சூச்சர் இல்லாமல் ஒரு சர்ஜரி நம்ம ஆஃபர் பண்ணோம். அவரும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டார். அந்த சர்ஜரி ரொம்ப அன்இவென்ட்ஃபுல்லாக வித்தின் ஒரு 40-45 மினிட்ஸில் முடிஞ்சு பேஷண்ட் வந்து ஒரு 24 ஹவர்ஸில் வந்து கம்ஃபர்டபுளாக பெயின் இல்லாமல் நடந்து வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் ஆகி போனாங்க. தேங்க்யூ சார். இப்போ மெடிக்கலி சொல்லணுன்னா பார்த்திங்கன்னா நம்ம ஸ்பைன் சர்ஜரினாலே வந்து ரொம்ப பெயின் ஜாஸ்தியாக இருக்கும், லைஃப் லாங் பெயினில் இருக்கணும் போஸ்ட் சர்ஜரி, இல்லை சர்ஜரி பண்ணால் பெராலிசிஸ் ஆகும். அந்த மாதிரி இதெல்லாம் வந்து இப்போது இருக்கிற அந்த மாடர்ன் டெக்னிக்ஸில் we can avoid and then we can give them good quality of life, early mobility, good quality of life. நான் இப்படியே இருந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சஃபர் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இட்ஸ் பிகம் வெரி வெரி சிம்பிள் அண்ட் ஸ்மாலர். அதனால் கஷ்டப்பட வேண்டியதில்லை. இந்த பேக் ப்ராப்ளம்ஸை வச்சுட்டு லைஃப் லாங் கஷ்டப்பட வேண்டாம். நோ நீட் ஆஃப் ஃபியர் சார். கவர் ஆகும் சார், கவர் ஆகும். So during the surgery time, what was the most challenging for you? Challenging was the bleeding part because பேஸ் மேக்கர் எல்லாம் இருந்தனால அவர் ரொம்ப க்ரானிக்காக பிளட் தின்னரில் இருந்தவங்க. ஸோ நம்ம அனஸ்தீசியா டீம் வந்து ரொம்ப அட்வான்ஸான டீம், ரொம்ப நல்லா ஹைப்போடென்சிவ் அனஸ்தீசியா கொடுத்தாங்க. ஸ்டில் ப்ளீடிங் வாஸ் த ஃபேக்டர். அது ஒன்று. ரெண்டாவது, நம்ம உள்ளே போய் பார்க்கும்போது எதுவுமே நார்மலாக இருக்க வேண்டிய இடத்துல அந்த ஸ்ட்ரக்சர் இருக்காது, அனாட்டமி எல்லாமே டிஸ்டர்ப்டடாக இருக்கும். ஸோ அது ஒரு பெரிய சேலஞ்ச். தேங்க்யூ.